Hi, hello, welcome to Collect and Create. In this video, we will ADC interface. PIC16F877A Microcontroller கூட ADC எப்படி interface பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். First நம்ம ADC பத்தி சொல்லணும்னா analog to digital conversion, analog signals எப்படி டிஜிட்டலா கன்வர்ட் பண்றது அப்படின்றத தான் வந்து இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது. Analog signalsன்றது என்னன்னா all real time signals, real world signals எல்லாமே வந்து analog signals தான். அதை நம்ம ஏன் டிஜிட்டலா கன்வர்ட் பண்றோம் அப்படினா நம்ம டிஜிட்டலா கன்வர்ட் பண்ணா தான் நம்ம அதை process பண்ண முடியும். அது இல்லாம analog signals digital signals ஓட analog signals வந்து ஸ்டோர் பண்றது ஈஸி. analog signal கொஞ்சம் கஷ்டம். சோ அப்படின்றப்ப டிஜிட்டல் சிக்னலா கன்வர்ட் பண்ணிட்டோம் அப்படினா நம்மளால ஈஸியா நம்ம டிவைஸ்ல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அது போக நம்மளால processமே ஈஸியா நம்மளால analog signals வந்து ஈஸியா process பண்ணிக்க முடியும். சோ அதனால தான் வந்து நம்ம analog to digital converter யூஸ் பண்றோம். இப்போ இந்த DK போர்டுல நம்ம analog signal எப்படி நம்ம யூஸ் பண்றது? எதை நம்ம analog signalா இன்புட்டா கொடுக்கிறது? மத்த இதுல இருக்க பெரிபரல்ல அப்படினு கேட்டிங்கனா இங்க ரெண்டு பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கு. அந்த ரெண்டு பொட்டன்ஷியோமீட்டர்ன்றது என்னன்னா ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் தான். ஜஸ்ட் நம்ம அதுல இருக்க நாபை வேரி பண்றது மூலமா அதோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணிக்க முடியும். அதுல மொத்தம் ஒரு 3 டெர்மினல் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெர்மினல், செகண்ட் டெர்மினல், தேர்ட் டெர்மினல். அந்த ஃபர்ஸ்ட் டெர்மினல் நம்ம +5 வோல்ட் கொடுத்துட்டோம் அப்படினா நடுவுல இருக்க டெர்மினல் அவுட்புட்டா வச்சுக்கலாம். ஃபைனல் ஆஃப் தி டெர்மினல், தேர்ட் டெர்மினல் இருக்குல அதுக்கு வந்து கிரவுண்ட் கொடுத்துப்போம். இப்போ நம்ம நடுவுல இருக்க டெர்மினலை அட்ஜஸ்ட் பண்ண இப்போ கிளாக் வைஸ்ல சுத்துறீங்க அப்படினா அது வந்து 5 வோல்ட்ல இருந்து லாஸ்ட் கிரவுண்ட் கொடுத்திருக்கோமா, கிரவுண்ட் வர நமக்கு வேரி ஆகும். சோ நம்மனால 5 to 0 வர எந்த வோல்டேஜ்னாலும் நம்மனால எடுத்துக்க முடியும். அதை அட்ஜஸ்ட் பண்ண நமக்கு வோல்டேஜ் வேரி ஆகிட்டு இருக்கும்ல. சோ நம்ம எந்த வோல்டேஜ்னாலும் எடுத்துக்க முடியும். சோ அப்ப அதை தான் நம்ம வந்து இன்புட்டா யூஸ் பண்ண போறோம். இதுக்கு நம்ம LCD இன்டர்ஃபேஸை வந்து அப்படியே வச்சுக்கலாம். LCD இன்டர்ஃபேஸை அப்படியே வச்சிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு வயர் தான் இதோட கனெக்ஷன் இன்டர்ஃபேஸ்க்கு சொல்ல வரேன். எக்ஸ்ட்ராவா வந்து ஒரே ஒரு வயர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படினா ADC கான சர்க்யூட் ஓகே அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல என்ன பண்ணுவோம்னா நம்மளோட பெரிபரல் வந்து கரெக்ட்டா வர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோம்ல. சோ அதுக்கு இதுல நான் ரெண்டு பார்ட் இருக்கு. அந்த ரெண்டு பார்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் உடைஞ்சிருச்சு, செகண்ட் பார்ட் இருக்கு. செகண்ட் பார்ட்டோட அவுட்புட்டை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வர்க் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபீமேல் டு மேல் ஜம்பர் எடுத்துட்டு அந்த ரெண்டாவது பின்ல கனெக்ட் பண்ணிட்டு மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். DC மெஷர்மென்ட் மோட்ல செட் பண்ணிட்டு இதுல பாசிட்டிவ் ப்ரோபும் நெகட்டிவ் ப்ரோப் வந்து நான் கிரவுண்ட்ல கொடுத்துறேன். கிரவுண்ட்ல கொடுத்துட்டு இப்போ நான் பவர் ஆன் பண்ணிட்டு இப்போ எனக்கு 1.15 வோல்ட் காமிக்குது மல்டிமீட்டர்ல. இப்போ நான் நாப் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படினா அதுக்கு ஏதாச்சும் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கணும். அது வந்து ஃப்ளாட் தான். அந்த ஃப்ளாட் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படினா இந்த வோல்டேஜ் வேரி ஆகுது. 2.73, 3.2, 3.7 மேக்ஸிமம் 5 வோல்ட் வர போகும். நம்மளால 5 வோல்ட் வர எந்த வோல்டேஜ்னாலும் நம்மளால இதுல இருந்து எடுத்துக்க முடியும். ஓகே, சோ இத வந்து நம்ம அப்படியே இன்புட்டா கொடுத்துற வேண்டியது. சோ அகைன் பவர் ஆஃப் பண்ணிட்டு மல்டிமீட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இந்த வயர் எடுத்துருவோம். எடுத்துட்டு ஃபீமேல் டு ஃபீமேல் வயர் எடுத்துக்கலாம். ஃபீமேல் டு ஃபீமேல் வயர் எடுத்துட்டு 2ல கொடுத்துட்டு இங்க A0 RA0. சோ அத தான் நான் இன்புட்டா யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதனால நான் அது ADC சேனல் 1 இன்புட் சேனல் வந்து 0. சோ அத நான் வந்து இன்புட்டா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்படியே நம்மளோட கோட் கொஞ்சம் செக் பண்ணிடுவோம். என்ன இன்டர்ஃபேஸ் பண்ணிருக்கேன், என்ன பண்ணிருக்கேன் அப்படினு சொல்லிறேன். எப்பவும் போல நம்ம LCD இன்டர்ஃபேஸ்க்கான அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். LCD init, LCD command, LCD data. சோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் அப்படியே நான் இதல யூஸ் பண்ண போறேன். எக்ஸ்ட்ராவா
என்ன பண்ணியிருக்கேன்னா ADC initன்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ADC initல ஃபஸ்ட்டு ADC con 0 ADC con 1 இதில் ரெண்டில் நம்ம என்ன செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ADC ஆன் பண்ணுறோம், சேனல் செலக்ட் பண்ணுறோம், அது போக ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இப்போ ADCயை பொறுத்தளவுக்கு 2 ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுப்போம், ரெஃபரன்ஸ் ப்ளஸ் ரெஃபரன்ஸ் மைனஸ். ஸோ அந்த 2 ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அதை யூஸ் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே வர்ற ADC இன்புட்ஸை மட்டும்தான் அதுக்கான டிஜிட்டல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணும். அந்த ரேஞ்சுக்கு அதிகமாக இருந்தாலோ இல்லை அதுக்கு கம்மியாக இருந்தாலோ எது நியரஸ்ட்டோ அதை தான் அது சூஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம ADC யூனிட்டில் அந்த 2 ரெஜிஸ்டரில் நம்ம வந்து பின் செட் பண்ணியாச்சு, அனலாக் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் செட் பண்ணியாச்சு. அப்புறம் ஆசிலேட்டர் அந்த ADCக்கு எவ்வளோ கிளாக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு F ஆசிலேட்டர் டிவிசிபிள் பை 8. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நான் அதுக்கு இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக ADC யூனிட் முடிஞ்சு ADC ரீடுன்னு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ரீடுன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன ஆர்குமெண்ட் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா சேனல், எந்த சேனலில் நான் வந்து இன்புட் கொடுக்க போகிறேன் அப்படின்றது. ADC சேனல் எந்த சேனல், மொத்தம் ஒரு 10 சேனல் இருக்குது. 10 சேனலில் நம்மளுக்கு எந்த சேனல் வேணுமோ அந்த சேனல் நான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சேனல் 0 ஃப்ளோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 0 இன்புட்டாக வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுவோம் அந்த சேனல் செலக்ட் பிட்ஸை. அடுத்ததாக அந்த சேனலை வந்து அந்த ADC con 0ல் நம்ம செட் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு 2 மில்லிசெகண்ட் டிலே, அக்வசிஷன் டிலே. ஏன்னா உள்ளே வந்து இந்த ADCக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த சாம்பிள் செலக்டு, சாம்பிள் ஹோல்டு. ஸோ அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி அக்வசிஷன் ஒன்று நடக்கும். அந்த உள்ளே ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து அந்த சாம்பிள் ஹோல்டில் நடக்கும். அது வந்து சார்ஜ் ஆகும். அப்புறம் வந்து அந்த டைமிங்லாம் இருக்குது. ஸோ அதனால ஒரு 2 மில்லிசெகண்ட்ஸ் வந்து டிலே விட்டுக்கலாம். அடுத்ததாக ADCயை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது ஒரு சாம்பிள் எடுக்குது, அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னோன்னா நம்மளுக்கு ADC டன், அந்த டன்னை முடிஞ்சிருச்சு, ஒரு வேல்யூ எடுத்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது அந்த பிட்டு வந்து கிளியர் ஆயிடும். இங்கே ஹை பண்ணுறேன். அடுத்து வந்து அந்த கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ADC வேல்யூ 2 ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். அதுதான் வந்து ADCR ESH அப்புறம் ADCR ESL அப்படின்ற அந்த 2 ரெஜிஸ்டர் வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணிட வேண்டியது. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ அதுதான் இந்த மெயின் ஃபங்க்ஷனில். ஃபஸ்ட்டு ADC சேனல் 0ல் நான் வந்து ரீட் பண்ணுறேன். எந்த லைனில் வந்து நான் இப்போ டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய LCDயில் ஃபஸ்ட்டு ரோவில் ADC வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். செகண்ட் ரோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ADC வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 செகண்ட் டிலே கொடுத்துட்டு இந்த வேல்யூ அப்படியே இருக்கும். அடுத்து திருப்பி லூப்பில் போயிட்டு அந்த டிலே வேணால் குறைச்சிக்கலாம். நான் அதிகமாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த டிலே வேணால் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு திருப்பி அகைன் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணி இது வந்து ஒரு லூப்பில் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ். ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ போர்டை வந்து பவர் ஆன் பண்ண போகிறோம். பவர் ஆன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஓகே, எனக்கு இப்போ கோடு ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. பட் எனக்கு அவுட்புட் எதுவும் வரல. மேபி நான் பவர் சப்ளை அகைன் திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போ ADC வேல்யூ இதில் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கு. நான் இப்போ இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நான் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா எனக்கு ADC வேல்யூ கம்மியாகுது. அப்போனா எனக்கு இன்புட் வோல்டேஜ் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதே நான் கிளாக் வைஸில் சுற்றும் போது எனக்கு ADC வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மேக்ஸிமமாக 1023 வரை போகும் 5 வோல்ட் போகும்போது.